number 5. Solve the given determinant 7, 4, 11 minus 3, 5x minus x, 3, 1 equal to 0. Solve the given determinant. That means we need to find the value of x within the determinant. Solve கொடுத்திருக்காங்க. இந்த determinant solve பண்றது என்னன்னா இந்த determinantோட உள்ள இருக்கிற அந்த x value unknown நம்பரை நம்ம கண்டுபிடிக்கிறதா solve. சரி இப்போ என்ன பண்றோம் பாருங்க. determinant expand பண்ணனும். இப்போ expand பண்ண என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு row column wise expand பண்ணலாம். இப்போ நம்ம first row எடுத்துட்டு expand பண்ணலாம். Expand with respect to r1 7 into the 7 எடுத்துட்டோம்னா the 7 இருக்கிற row column omit பண்ணனும். remaining the 4 elements எடுக்கணும். the 4 elementsல 5x 3 1 1. Then second element போறப்ப because of its cofactor என்ன பண்ணுவோம் இதோட sign மாத்துவோம் -4 into அதோட minor value -3x minus x 1 then plus 11 into its a determinant its a minor value 11 ஓட minor value -3 5 minus x 3. இப்போ அதை simplify பண்ணோம். simplify பண்ணுங்க 7 into 5 minus 3x minus 4 into minus 3 plus x square plus 11 into minus 9 plus 5x equal to 0. இப்போ பாருங்க given determinant equal to 0 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த determinant நான் r1 வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்றேன். r1 ல இருக்கு 7 then plus 4 என்ன ஆயிடும் minus 4 என்ன கோஃபேக்டர் பார்க்கறப்ப இதோட சைன் சேஞ்ச் ஆகும் then plus 11 இப்போ 7 கூட அதோட கரஸ்பாண்டிங் மைனர் 5x 3 1 மல்டிப்ளை பண்ணிருக்கோம் minus 4 into இதோட கரஸ்பாண்டிங் மைனர் minus 3x minus x 1 11 க்கு அதோட கரஸ்பாண்டிங் மைனர் minus 3 5 minus x 3 எழுதிட்டோம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம் 7 into 5 minus 3x minus 4 into minus 3 plus x square sorry plus x square இங்க ஏன்னா இங்க minus 3 கிராஸ் பண்றப்ப சைன் மாறும் then plus 11 into இங்க minus 9 இங்க plus 5x. இப்போ இந்த 7 உள்ள மல்டிப்ளை பண்ணோம் இந்த minus 4 உள்ள மல்டிப்ளை ஆகும் 11 மல்டிப்ளை பண்ணோம் அதுக்கு வர சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ 35 minus 21x then plus 12 minus 4x square minus 99 plus 55x equal to 0 வந்தாச்சு. இப்போ x term எல்லாம் குரூப் பண்ணுங்க x square x term கான்ஸ்டன்ட் term குரூப் பண்ணுங்க x square term இருக்கு minus 4x square then x term பாத்தீங்கன்னா 55 minus 21 இருக்கு. இப்போ 55 minus 21 போடுங்க என்ன கிடைக்கும் நமக்கு 34 கிடைக்குமா ரைட் 34. இப்போ plus 34x இந்த x term ரெண்டையும் நம்ம குரூப் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்றோம் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வரும். கான்ஸ்டன்ட் இருக்கு 35 plus 12 என்ன கிடைக்கும் 47 கிடைக்கும். இங்க எவ்வளவு இருக்கு நம்மட்ட -99. இப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 25 minus 52 னு வருது. அப்ப என்ன கிடைக்கும் -52 equal to 0 ரைட். Okay divided by -2 -2 ஆல் டிவைட் பண்ணுங்க -2 divided by 2x square minus because of dividing by minus plus என்னாகும் minus ஆ கன்வெர்ட் minus 17x minus என்ன plus 26 னு வந்துரும் equal to 0. This is a quadratic equation. அப்ப we should factor it. இத ஃபேக்டர் பண்ணனும். ஃபேக்டர் பண்ணா என்ன ஆகும் மல்டிப்ளை பண்ணா 2 into 26 இப்போ 52 when we multiply it will yields 52 வரணும். ஆட் பண்ணா -17 வரணும். அப்ப two numbers பாத்தீங்கன்னா 52 17 ஆட் பண்ணா 17 னா உங்களுக்கு 13 4s are 52. அப்போ மைனஸ் இருக்குனா ரெண்டுமே மைனஸ் கொடுங்க. அப்ப -17 plus 52 வந்துரும். the two numbers are -13 -4. -13 -4 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க நம்பர்ஸ். இப்போ முன்னாடி 2 இருக்கறதால I should divide it. Dividing it by 2. இது கேன்சல் பண்ணா 2 வந்துரும். இது டிவைட் ஆகாது. அப்ப therefore x is equal to change its sign. Sign change பண்ணி எழுதுங்க. அப்ப x value என்ன இருக்கும் 13/2 or 2. 13/2 or 2. Therefore x is equal to 13/2 or 2. இப்படி டைரக்டா ஃபேக்டர் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். x is equal to 13/2 or 2 ஆ இருக்கும். Question number 6. Evaluate the given determinant.
இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம எவாலுவேட் பண்ணணும். இது ஆக்சுவலாக நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏதோ சம் ரோவை எடுத்துகிட்டு இதோட ஆன்சர் கிடைக்கும். பட் இட் வில் பி லெங்தி ப்ராசஸாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்டில் ஒரு டிட்டர்மினன்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம். ஒரு ரோ அல்ல காலமோ சம் ஆஃப் டூ எலமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா சம் ஆஃப் டூ எலமெண்ட்ஸாக இருந்துச்சு அதை பண்ணலாம், நம்ம டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக வந்து சேம் ஆர்டரில் நம்ம பிரித்து எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேசிஸில் இது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு given என்ன கொடுத்துருக்காங்க, 1a a ஸ்கொயர் மைனஸ் பிசி, 1b b ஸ்கொயர் மைனஸ் ca, 1c c ஸ்கொயர் மைனஸ் ab கொடுத்துருக்காங்க, which is equal to 1a a ஸ்கொயர், 1b b ஸ்கொயர், 1c c ஸ்கொயர், then the minus இங்கே எடுத்துக்கிறோம், minus of திரும்ப என்ன 1 1 1 abc BCCAAB. ஆக்சுவலாக எப்படி பிரிப்போம்னா இங்கே ப்ளஸ் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறோம், மைனஸ் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த மைனஸ் எப்படி பண்ணுற பாருங்க, அந்த 1 ABC ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்குள்ள ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வச்சு ஒரு டிட்டர்மினன்ட், தென் ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் இந்த ரிமைனிங் எலமெண்ட் BCCAAB இருக்குல்ல அதை வச்சு அடுத்த காலம். இப்போ இந்த மைனஸை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், 1 1 1 ABC a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சும் இல்லை ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ல. தென் இப்போ மைனஸ் டேக்கிங் அவுட் காமன், ஒரு காலம் ஃபுல்லாக ஒரு மைனஸ் காமனாக இருக்குது, அதனால் அதை வெளியில் எடுத்துட்டேன். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் என்ன இருக்கும், 1a bc 1bca 1cabன்னு வந்தாச்சு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக ஏஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே ஏபிசி கிடைக்குமா, செகண்ட் ரோ ஃபுல்லாக நான் பிஆல் மல்டிப்ளை இங்கே ஏபிசி கிடைக்குமா, தேர்ட் ரோ ஃபுல்லாக நான் சிஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ இங்கே ஏபிசி கிடைக்குமா. அப்போ இதில் காமன் எலமெண்ட் கொண்டு வரதுக்காக இந்த ஏபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்காக இருக்குது, ஏபி பிசி சிஎன், ஏபி பிசி சிஎன் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ஏபிசி ஏபிசி ஏபிசின்னு ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ரோவில் ஏவும் செகண்ட் ரோ பிஆவோ தேர்ட் ரோவை சிஆலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். எப்போ செகண்ட் டிட்டர்மினன்ட்டை. அப்போ இது என்ன ஆகும் பாருங்கள், 1a ஸ்கொயர் 1b b ஸ்கொயர் 1c c ஸ்கொயர் மைனஸ் நான் மல்டிப்ளை பண்ணால் டிவைட் ஆகும். அப்போ 1 பை ஃபர்ஸ்ட் ரோ ஏஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ ஏஆல் டிவைட் பண்ணுறோம். செகண்ட் ரோ பிஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ பிஆல் டிவைட் பண்ணுறோம். தேர்ட் ரோ சிஆல் மல்டிப்ளை சிஆல் டிவைட் பண்ணுறோம், அப்போ இன்டூ. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக ஏஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, R1 டென்ஸ் டு AR1, R2 டென்ஸ் டு BR2, R3 டென்ஸ் டு CR3. மல்டிப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக ஏல a ஸ்கொயர் ABC, செகண்ட் ரோ பிஆல் மல்டிப்ளை பண்ணுங்க b ஸ்கொயர் ABC, தேர்ட் ரோ சிஆல் c ஸ்கொயர் ABC. நல்லா பாருங்க, இப்போ ஃபுல்லாக காமனாக ஏபிசி வந்தாச்சா, ஆல்ரெடி இங்கே ஒரு ஏபிசி வந்துட்டு, ஏன்னா மல்டிப்ளை பண்ணால் டிவைட் பண்ணும். R1 ஏஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 1 பை A1 1 பை A, R2 பிஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ 1 பை B, R3 சிஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 பை C. whenever we multiply we should divide. அப்போ தான் அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். ரைட், இப்போ பாருங்கள் இந்த ஏபிசியை காமனாக எடுத்துகிறேன் வெளியில், which is equal to 1a a ஸ்கொயர் 1b b ஸ்கொயர் 1c c ஸ்கொயர் மைனஸ் இந்த ஏபிசியை டேக்கிங் அவுட் காமன் ஃப்ரம் த தேர்ட் காலம். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஃபுல்லாக ஏபிசி ஹோல் காலமும் இருந்தால் தான் ஒரு எலமெண்ட்டை காமனாக எடுக்க முடியும். சரிங்களா, அப்போ ஹோல் எலமெண்ட்டுக்கும் ஹோல் ரோ காலமுக்கும் ஏபிசி காமனாக வெளியில் எடுத்துட்டோம். டிவைடட் பை ஆல்ரெடி இங்கே ஒரு ஏபிசி இருக்குது. ரைட், அப்போ டிட்டர்மினன்ட் இங்கே என்னன்னு பாருங்கள், ஏபிசி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் 1 1 1ன்னு இருக்கும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுற பாருங்க, இந்த ஏபிசி ஏபிசி கேன்சல் பண்ணிடலாம். ஈக்குவல் டு 1 1 1 ஏபிசி a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ், நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் நான் இந்த காலமும் ரோவை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எதை ரெண்டையோ, தேர்ட் காலமையும் ஃபர்ஸ்ட் காலமையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு மைனஸ் மல்டிப்ளை ஆகுமா. அப்போ இந்த மைனஸாக இருக்கிறத விட ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா ஏதாவது ரெண்டு காலமாக நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை எனி ரோ அல்ல எனி டூ ரோ ஆர் காலம்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சுன்னா
வேல்யூ இஸ் அன்ஆல்டர்ட் பட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அப்போ நான் அந்த ரெண்டு காலமும் நான் மாற்றி எழுதுறேன். 1 1 1 ABC. செகண்ட் காலமை நான் அப்படியே வச்சுக்கிறேன். A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர். இப்போ என்னாச்சு, நம்ம காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணனால அதோட சைன் மாறும். அப்போ அந்த மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் மாறிடும். அகெயின் பார்த்தீங்கன்னா 1 1 1 ABC A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர், நோ சேஞ்ச் இன் த ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட். அகெயின் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெண்டு காலமையும் சேஞ்ச் பண்ணுறேன். R2யும் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம R1 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால சிம்பிள், சாரி C1யும் C3 நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே என்ன பண்ணுறோம்னா C2யோ C3 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். C2 அண்ட் C3 ஆர் இன்டர்சேஞ்ச். இது எல்லாமே செகண்ட் டிட்டர்மினன்ட் மட்டும் தான் செய்கிறோம். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. ரைட், அப்போ இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ண என்ன கிடைக்கும், 1 1 1 சாரி திரும்ப இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ் என்ன ஆகிடும், மைனஸ் டிட்டர்மினன்ட். ஏன்னா இங்கே ஒரு தடவை இன்டர்சேஞ்ச் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆச்சு, திரும்ப ஒரு இன்டர்சேஞ்ச் நடக்குது. அப்போ அகெயின் ஒரு மைனஸ் மல்டிபிள் ஆகும், சேஞ்ச் ஆகும் சைன். அப்போ அது மைனஸ் ஆகிடுச்சு. 1 1 1 எதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், C2யும் C3 நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இதுலேருந்து இங்கே பண்ணுறோம். அப்போ இங்கே தான் நம்ம எழுதுறோம். C2யும் C3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ரிசல்ட் கேப்ரியா எங்கே நடந்திருக்குது, இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், அது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ C1 இன்டர்சேஞ்ச் டு C3 இந்த பிளேஸில் இங்கேருந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி இதில் தான் எழுதியிருக்கோம். அடுத்து இதில் இன்டர்சேஞ்ச் பண்ணி அடுத்ததில் எழுதுகிறோம். எதை பண்ணுறோம், C2 இன்டர்சேஞ்ச் டு C3, C2 C3 இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ ABC A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர் கிடைக்கும். நல்லா கவனிங்க, இங்கேருந்து ஒரு ஏபிசியை காமனாக வெளியில் எடுத்துட்டோம். ஆல்ரெடி இங்கே ஒரு 1/ABC இருக்குது. இப்போ ஏபிசி காமனாக வெளில இருப்போ ABC/ABC என்ன ஆகிட்டு 1 ஆகிட்டு. அப்போ திரும்ப இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா நம்ம காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். எந்த காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், C1யும் C3 இன்டர்சேஞ்ச் பண்ணி நியூவாக ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ C1 C3 C1க்கு வந்துடும், C3 வந்து C1 வந்து C3க்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். அதான் எழுதிருக்கோம். C1 to C3 C3 to C1 வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து திரும்ப அப்போ என்ன ஆகும், இந்த மைனஸ் வந்து என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். ஏன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணால் சைன் மாறும். திரும்ப என்ன பண்ணுறேன், நான் இந்த ரெண்டு காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். C2 C3 இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அப்போ C2 C3 நான் இன்டர்சேஞ்ச் பண்ணேன்னா அகெயின் இதோட சைன் மாறும், மைனஸ் ஆயிடுச்சு. 1A A square 1B B square 1C C square இருந்துச்சு. Look at the first determinant, that is also 1A A square 1B B square 1C C square. இப்போ இந்த ரெண்டு determinant என்ன இருக்கு, ஈக்குவல் வேல்யூஸ் எங்க இருக்கு, இடையில என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ இட் will be equal to 0. சிம்பிளாக முடிஞ்சிடும். சரிங்களா, என்ன பண்ணுறீங்க, ஸ்ப்ளிட் பண்ணுறோம், மைனஸை காமனாக எடுத்துட்டோம். தென் இங்கே இதை அப்படியே வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் அப்படியே வச்சுட்டு இந்த செகண்ட் டிட்டர்மினன்ட்டை ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே வந்து காமன் எலமெண்ட் கொண்டு வரதுக்காக ஏபிசியால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ அது ஏபிசியை காமனாக எடுத்தாச்சு. அப்போ கேன்சல் ஆகிடும். அப்போது -1 × AA ஸ்கொயர் 1 BB ஸ்கொயர் அண்ட் CC ஸ்கொயர் 1ன்னு வந்துட்டு திரும்ப என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ கொஸ்டின் நம்பர் 6 எவாலுவேட் த கிவன் டிட்டர்மினன்ட். இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். எவாலுவேட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா லெங்த் வந்து ரொம்ப அதிகமாக போகும். ஸ்டெப்ஸ் வந்து we will have a more steps to complete the problem. அப்போ என்ன பண்ணோம்னா we should apply ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணோம்னா தான் டிட்டர்மினன்ட்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ அந்த பேசிஸில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டிட்டர்மினண்ட்டை இந்த காலமில் பார்த்தீங்கன்னா நமக்கு A ஸ்கொயர் மைனஸ் BC B ஸ்கொயர் மைனஸ் A C ஸ்கொயர் மைனஸ் ABன்னு இருக்கு. அப்போ இந்த ஹோல் டிட்டர்மினண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், 2 ஈக்குவல் ஆர்டர் டிட்டர்மினண்ட்டாக பிரித்து எழுதுறேன். எப்படின்னு பாருங்கள், 1 1 1 ABC A square minus BC B square minus CA C square minus AB is given. இதான் கொடுத்துருக்காங்க. We can split into two determinant of same order. First எப்படி இருக்குன்னா, first determinant 1 1 1 ABC. இந்த காலம்ல உள்ள first elements என்னன்னா A square B square C square வச்சுக்கலாம். Then second determinant பார்த்தீங்கன்னா 1 1 1 ABC for the second determinant 1 1 1 ABC. இந்த காலம்ல இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு, BC CA AB அப்படி இருக்கலாம். இப்போ இடையில மைனஸ் இருக்கிறதுனால இங்கே நம்ம மைனஸ் போடலாம். ஆர் இங்கே ப்ளஸ் எழுதிட்டு இங்கெல்லாம் மைனஸ் பிளேஸ் பண்ணி திரும்ப மைனஸை நம்ம காமனாக எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ மைனஸ் BCCA
ஏபின்னு கொண்டு வந்தாச்சு. இப்போ கவனிச்சிங்கன்னா which is equal to, இப்போ நம்ம we should expand this determinant. இந்த first determinantல பார்த்தீங்கன்னா R1ல இருந்து R2 மைனஸ் பண்ணுங்க, இல்லை R1ல இருந்து R2 மைனஸ் பண்ணுங்க, R2ல இருந்து R3 மைனஸ் பண்ணி அதில் எழுதுங்க. இப்போ என்ன கிடைக்கும்? R1 tends to R1 minus R2, R3 இருந்து R2 மைனஸ் பண்ணி எழுதுங்க, அது R2ல எழுதுங்க. R2 tends to R2 minus R3. நல்லா பாருங்க, R1ங்கிறது R1ல இருந்து R2 மைனஸ் பண்ணி வர ரோ ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கும். இங்கே செகண்ட் ரோ எப்படி வரப்போகுதுன்னா, இந்த செகண்ட் ரோல இருந்து தேர்ட் ரோ மைனஸ் பண்ணி வர ஆன்சர் தேர்ட் ரோல வரப்போகுது. அப்போ R1 tend to R1 minus R2 மைனஸ் பண்ணுங்க, 1 minus 1 0, ஏலேருந்து பிஏ மைனஸ் பண்ணால் A minus B. அடுத்து இங்கே A ஸ்கொயர்லேருந்து B ஸ்கொயர் மைனஸ் பண்ணால் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். செகண்ட் R2 பார்த்தீங்கன்னா R2லேருந்து R3 மைனஸ் பண்ணுறோம், 1 minus 1 0, B மைனஸ்னா B மைனஸ் 0, B ஸ்கொயர் C ஸ்கொயர் மைனஸ் பண்ணால் B ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர். அடுத்து தேர்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறோம், 1C C ஸ்கொயர் எழுதிட்டோம். தென் மைனஸ் இந்த செகண்ட் வரும். சிமிலர் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஹியர். இங்கேயும் அதே மாதிரி பண்ணுறோம். என்ன கிடைக்குது? R1 tends to R1 minus R2, R2 tends to R2 minus R3. என்ன பண்ணுறோம்? இங்கே நியூ R1 வந்து இந்த R1லேருந்து R2 மைனஸ் பண்ணியிருக்கிறோம். 1 minus 1 0, ஏலேருந்து பிஏ மைனஸ் பண்ணால் A minus B, BCலேருந்து CA மைனஸ் பண்ணால் C காமனாக எடுத்துடலாம், C into B minus Aன்னு வரும். அடுத்தது R2 tends to R2 minus 3, R2லேருந்து R3 மைனஸ் பண்ணுங்க, 1 minus 1 என்ன 0, Bலேருந்து CA மைனஸ் பண்ணால் B minus C, CA minus AB பண்ணோம்னா A காமனாக எடுத்துடலாம். அப்போ A into C minus Bன்னு வரும். தேர்ட் ரோ அப்படியே வச்சிட்டோம், 1C ABன்னு அப்படியே வச்சிட்டோம். Now look at here, the first row பார்த்தீங்கன்னா A minus B காமன், செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா B minus C காமன். இங்கேயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல A minus B காமன், இங்கே B minus A இருக்கு. அப்போ நம்ம A minus B எடுத்தோம்னா இங்கே மைனஸ் ஆகிடும். இங்கே B minus C காமன் எடுத்தோம்னா இந்த C minus Bங்கிறதுனால இது என்ன ஆகிடும்? B minus C நமக்கு மாறும். அப்போ மைனஸை காமன் எடுத்தோம்னா மைனஸ் ஏங்கிற மைனஸ் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா C into B minus Aல நம்ம A minus B இது எப்படி எழுதலாம்? மைனஸ் C into A minus Bன்னு எழுதிக்கலாம். மைனஸை காமன் எடுக்கிறப்போ இந்த C மைனஸ் ஆகிடும், இந்த B minus A வந்து A minus Bன்னு மாறிடும். Similar to the second one, A into C minus B மைனஸை காமன் எடுத்தோம்னா மைனஸ் A into B minus C மாறிடும். அப்போது இந்த ரெண்டு ஸ்டெப்பு நம்ம அந்த மாதிரி உள்ள ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து மாற்றி மைனஸ் பண்ணலாம். அப்படி பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரி, அப்போ இந்த ரெண்டு டேர்மும் இதுக்கு ஈக்குவல். C into B minus Aங்கிறது மைனஸ் C into A minus B ஈக்குவல், Bக்கு ஈக்குவல். A into C minus B வந்து மைனஸ் A into B minus Cக்கு ஈக்குவல். இப்போ நம்ம அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ என்ன பாருங்க, இதில் A minus B காமனாக எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் ரோல, செகண்ட் ரோ ஃபுல்லாக B minus C காமனாக எடுத்துட்டோம். ரிமைனிங் பாருங்க 0 1, A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயரில் A minus B போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? A plus B. செகண்ட் ரோல 0 1, B ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயரில் B minus C போச்சுன்னா கிடைக்கும் B plus C ரிமைனிங். தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா 1C C ஸ்கொயர்னு அப்படி இருக்கும். அடுத்து பாருங்க இங்கே ப்ளஸ், நெக்ஸ்ட்ல என்ன வரும் நமக்கு? இங்கே இதில் அதே போல் A minus B காமன் அண்ட் B minus C காமன் ஃப்ரம் செகண்ட் ரோ எடுத்துட்டோம்னா இங்கே 0 1, இங்கே B minus A இருக்குது, நம்ம எடுக்கிறது A minus B, அப்போ மைனஸ் அங்கே இருக்கும், மைனஸ் C, மைனஸ் 1 into C மைனஸ் C. செகண்ட் ரோ பாருங்க 0, இங்கே B minus A எடுத்துட்டோம், இங்கே B minus எடுத்துட்டோம், இங்கே மைனஸ் A இருக்கும். ஏன்னா இங்கே C minus B இருக்குது, B minus Cனா நமக்கு Aன்னு இருக்கும், C minus B இருக்குன்னா மைனஸ் Aன்னு வரும். இப்போ 1C ABன்னு வந்தாச்சு. அப்போது அடுத்தது என்ன பண்ணணும்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிட்டு போகுது. லிசன் கேர்ஃபுல்லி. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப இந்த காலம் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஏன் அப்படி பண்ணுறோம்னா இந்த காலமில் 2 0 இருக்குது, அதே போல் இந்த காலம்லேயும் 2 zeros இருக்குது. நமக்கு ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போட ஆன்சர் எப்படி பண்ணுற பாருங்க. எக்ஸ்பேண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு, எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்? எக்ஸ்பேண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு C1. C1 எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா A minus B, B minus C, then இங்கே 0 minus 0, அடுத்து என்ன 2 என்ட்ரி 0 இருக்கிறனால அந்த 0 இருக்கிற என்ட்ரிஸ் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. அந்த லாஸ்ட் என்ட்ரி தான் போதும், 1 into அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்? இந்த 1 எடுத்தோம்னா இந்த காலமும் ரோவும் போயிடும். அப்போ இந்த 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ 1 A plus B, 1
b plus c தான் நமக்கு மீதி இருக்கும் 1a plus b 1b plus c. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த டிட்டர்மினன்ட் போகிறோம். இந்த 2 எலமெண்ட் ஜீரோங்கிறனால நம்ம அதை ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. அடுத்து ப்ளஸ் இங்கே பாருங்க a minus b into b minus c. இங்கே அதே போல் காலம் வைஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். இங்கே 0 into anything 0, அடுத்து எடுத்தாலும் 0 விட்டுடலாம். அப்போ லாஸ்ட் என்ட்ரி மட்டும் தான் வரணும். இந்த லாஸ்ட் என்ட்ரி நம்மகிட்ட என்ன இருக்கு பாருங்க 1. இங்கே என்ன பண்ணுறேன் காலம் வைஸ் காலம் 1 வைஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். இங்கே எப்படி காலம் 1ல் வந்து 0 0 1 இருந்துச்சு, அதே போல் இங்கே என்ன இருக்குது 0 0 1 இருக்குது. அப்போ காலம்ஸ் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ இந்த 2 0 இருக்கனால நம்ம அந்த டேர்ம்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதில்லை. அப்போ லாஸ்ட் என்ட்ரிக்கு வரணும். இந்த 1 எடுத்தோம்னா இந்த காலம் இந்த ரோவை எலிமினேட் ஆகிடும். இந்த 4 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு ஆன்சரில் வரும். அப்போ அங்கே என்ன வரும் பாருங்க a minus b b minus c into 1 into its determinant. Determinant என்ன வரும் உங்களுக்கு இந்த 1 எடுத்துட்டோம்னா 1 minus c 1 minus c வரும். 1 minus c 1 minus c வரும். இப்போ ரெடி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் கிடைச்சிரும். which is equal to இங்கே என்ன பாருங்க a minus b b minus c 1 into the determinant evaluate பண்ணுங்க b plus c b plus c 1 into b plus b plus c 1 into a plus b னா a plus b. ஆனால் கிராஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணணும் இப்படி வரப்போ ஆசிட்டிஸ் போடணும். இப்படி கிராஸ் பண்ணுறப்போ மைனஸ் சைன் வரும். சைன் மாற்றணும். அப்போ மைனஸ் a மைனஸ் பின்னு வந்து ப்ளஸ் செகண்ட் வரும் a minus b b minus c. இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க மைனஸ் a ப்ளஸ் சின்னு வரும். இப்போ கிடைக்கும் உங்களுக்கு மைனஸ் a ப்ளஸ் சின்னு வரும். ரைட், இப்போ சிம்பிளை பண்ணுறோம். என்ன கிடைக்கும் பாருங்க a minus b b minus c. இதில் b b கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன c minus a. இங்கேயும் பார்த்தீங்கன்னா c minus a. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு which is equal to ஃபர்ஸ்ட்ல a minus b b minus c c minus a plus again நமக்கு செகண்ட்ல என்ன வருது a minus b plus b minus c c minus c. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்கு மைனஸ். சரிங்களா, மைனஸ் தான் இருக்கு. அப்போ இடையில நமக்கு என்ன வரணும் மைனஸ். இப்போ ரெண்டாம் பாருங்க a minus b b minus c c minus a. இங்கே என்ன இருக்கு a minus b b minus c c minus a. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகுமா கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன வரும் 0. அப்போ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வந்துச்சு 0. திஸ் இஸ் வெரி சிம்பிள். Prove that determinant of 1 by a b c b plus c 1 by b c a c plus a 1 by c a b a plus b equal to 0. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம 0னு ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃப்ராக்ஷனை எலிமினேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்காக இங்கே a இருக்கா, அப்போ a-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். b இருக்கனால b-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். c இருக்கனால c-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ therefore let the determinant delta equal to given determinant delta equal to 1 by a 1 by b 1 by c bc ca ab and b plus c c plus a plus b and then multiply r1 by a. இந்த fraction eliminate பண்றதா இங்க டிவைட்ல a இருக்கனால a ஆல மல்டிப்ளை பண்றோம், b இருக்கனால b ஆல, c இருக்கனால c ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப whenever we multiply we should divide the determinant. அப்ப a b c ஆல டிவைட் ஆகும். ஏன்னா r1 என்ன பண்றோம் r1 tends to r a into r1. r1 னா a ஆல மல்டிப்ளை பண்றோம். r2 tends to b r2. r3 tends to c r3. அப்ப மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் a ஆல மல்டிப்ளை பண்ணுங்க a by a 1 a into bc abc. இங்க a மல்டிப்ளை பண்ணா ab plus ac வந்துரும். அடுத்து இங்க என்ன இருக்கு b ஆல மல்டிப்ளை பண்ணா 1. இங்க b ஆல மல்டிப்ளை பண்ணா abc. இங்க என்ன கிடைக்கும் bc plus ab. அடுத்து தேர்ட் பாத்தீங்கன்னா c ஆல மல்டிப்ளை பண்ணா c by c 1. இங்க c ஆல மல்டிப்ளை பண்ணா abc. இங்க c ஆல மல்டிப்ளை பண்ணா ac plus bc ன்னு கிடைக்கும். ரைட், இப்போ இந்த abc நான் காமனா வெளியில எடுக்கிறேன். because ABC is common in C2. C2 full-ஆவே ABC common-ஆ இருக்குல taken off. ABC divided by ABC into 1 1 1. இங்க என்ன இருக்குமா 1 1 1 again. இங்க என்ன இருக்கு உங்களுக்கு AB plus AC BC plus AB AC plus BC கிடைச்சிருக்கு. இந்த ABC by ABC cancel ஆயிடும் 1 ஆயிடும். look at here. இப்போ ABC ABC வெளியில வந்தாச்சு. look at the first two columns. இங்க 1 1 1 இருக்கு, இங்க என்ன இருக்கு 1 1 1 இருக்கு. அப்ப the total determinant becomes 0. so it is equal to 0. the determinant value equal to 0 since c1
identical to C2. Two identical rows or two identical columns in the determinant value net is 0. So simply you can write it as 0. Since C1 is identical to C2, therefore delta, the given determinant, equal to 0. The determinant value 0 nu prove பண்ணிட்டோம். Prove that the given determinant equal to 4a square b square c square. Let delta equal to the given determinant minus a square ab ac and ab minus b square bc ac bc minus c square. But look at the rows and columns. நம்ம common elements இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில எடுத்துடலாம். அப்ப remove common a from row 1, b from row 2, c from row 3, or a from c1, b from c2, c from c3. எப்படி எடுக்கலாம், either நீங்க row wise எடுக்கலாம் இல்ல column wise எடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு common element கிடைக்குது. அப்ப taking out a b c common from, first நான் R1 எடுக்கிறேன், R1, R2, R3 respectively நான் எடுத்துறேன், காமன் எடுத்துறேன். அப்ப என்ன கிடைக்கும், delta equal to ABC. ABC காமன் எடுத்துக்கோம். first row A எடுத்துக்கோம். அப்ப minus A B C. second row B எடுக்கிறோம். அப்ப A minus B C. third row C காமன் எடுக்கிறோம். A B minus C. look at again. C1 la A common, B1 C2 la B common, C3 la C common. Again taking out ABC common from C1, C2, C3 respectively. Again taking out ABC common from C1, C2, C3 respectively. இப்போ C1, C2, C3 ல என்ன பண்றேன், காமனா எடுக்கிறேன். again already இங்க ABC இருக்கா, இப்போ ஒரு ABC காமனா எடுக்கிறோமா, அப்ப ABC into ABC. அப்ப என்ன இருக்கு ரிமைனிங் பாருங்க, -1 1 1. இங்க B எல்லாம் removed, 1 minus 1 1. இங்க all C are removed, 1 1 minus 1, which is equal to a square b square c square. இப்போ அப்படியே நீங்க இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணா ஆன்சர் 4 கிடைக்கும். ஆர் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஈஸி வேயா அப்ரோச் பண்ணலாம். r1 tends to r1 plus r2. இந்த r1 r2 ஆட் பண்ணி r1 எழுதுங்க. அப்ப கிடைக்கும் -1 plus 1 0, 1 minus 1 0, 1 plus 1 2. சரிங்களா? இப்போ ரிமைனிங் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கு 1 minus 1 1, 1 1 minus 1. just expanding a square b square c square into expand பண்றோம் r1 wise. இது 0 0 2 elements 0 னா we need to expand for those values. அப்ப remaining என்ன 2 plus 2 into இந்த 2 எடுத்தா என்ன ஆகும், இந்த row column போயிடும். அப்ப என்னென்ன elements வரும், 1 minus 1 1 1 வரணும். இப்போ இத கிராஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடி, a square b square c square into 2 into 1 plus 1 2 ஆயிடும். அப்ப totally we can have 4 a square b square c square, 4 a square b square c square நமக்கு ஆன்சரா கிடைக்கும். This is very easy and also an important problem for 3 mark.